நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா தங்கச்சி. எந்த வேலையை நான் பண்ணணுமோ, எந்த வேலையை சுந்தர் பண்ணணுமோ, அந்த வேலையை ஜீவிதா பண்ண வேண்டியதாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் வினை மேல இருந்த நம்பிக்கை போனதுக்கு அப்புறமும் ஜீவிதா அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு தூண் மாதிரி நின்றுட்டு இருக்கா. வினை மேல ஜீவிதாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நாம அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா. சம்பந்தி ஐயா, நடந்து போன விஷயத்தை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இப்ப நாம அந்த கடவுளை தான் வேண்டிக்கணும். இதுக்கப்புறம் எது நடந்தாலும் அது சரியாத்தான் இருக்கும். ஜீவிதாவோட உழைப்பு வீணாகாது. அப்புறம் சீக்கிரமாவே வினைய விடுதலை செய்யறதுல அவ வெற்றி அடைஞ்சிருவா. தேஜா, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜீவிதாக்கும் சம்பத்துக்கும் நடுவுல ஏதோ நடந்துட்டு இருக்கு. நான் உனக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொம்பளையோட புருஷன் ஜெயில இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவ சம்பத்தோட தேவையில்லாம நீ கவலைப்படாத. அப்படி எது நடக்க நான் விட மாட்டேன். எனக்கு சம்பத் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. சம்பத் எனக்கு மட்டும்தான். யாராலையும் அவரை என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அப்புறம் நான் என்னோட உரிமைய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாளை நாள் ரொம்ப முக்கியமான நாள். நான் எப்படி பிளான் போட்டிருக்கனோ அந்த பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகணும். அப்புறம் வினய் மேல இருக்கிற அந்த பழியும் நிச்சயம் நீங்கிடும். அவர் கண்டிப்பா விடுதலை ஆயிடுவாரு. கடவுளே, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இவ்வளோ கஷ்டமான விஷயத்தை எப்படி அவள் தனியாக முடிக்க போறான்னு தெரியல. ஒருவேளை அவளுக்கு என்னால் உதவி பண்ண முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னால் இன்னைக்கு ஜீவிதா தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மாத்தி, அண்ணி பண்ண போகிற வேலை ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அதை தவிர நம்மக்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நம்பிக்கையார் விஸ்வா, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா இப்ப போட்ட பிளான் இதுக்கு முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இம்பாசிபிள் கிடையாதே. அப்புறம் அக்காவே ஓகே சொல்லிட்டானா நாம எதுக்கு பின் வாங்கணும்? நாம நம்ம மிஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும் விஸ்வா. மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ். சம்பத்தோட நடத்திய பத்தி இன்னொரு சாட்சி வேணும்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செக்டர் 8ல இருக்க மலை கோயிலுக்கு வந்துடு. அப்புறம் ப்ளீஸ் இத விளையாட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா வருத்தப்படுவீங்க. தயவு செஞ்சு தனியா வாங்க. யாருக்கிட்டையும் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி யார் இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு அனுப்பியிருக்காங்க? நான் கால் பண்ணி பார்க்கறேன். The number you have dialed is switched off. Switched off. இப்பதானே மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளேயும் போன் switched off ஆயிருக்கு. இதோ சீத்தலுக்கு மெசேஜ் போய் சேர்ந்துடுச்சு. ஆனா விஸ்வா அவ வந்தா தானே? மாதி, அவ கண்டிப்பா வருவா. ஏன்னா நாம அவ மூளையில சம்பத்தை பத்தின அவ்வளவு விஷயங்களை நிரப்பியிருக்கோம். அதை வச்சுதான் சொல்றேன், அவ கண்டிப்பா வருவா. நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அந்த ஷீத்தல் மலை மேல இருக்கிற அந்த கோவிலுக்கு கண்டிப்பா வருவா. நம்ம இப்ப சம்பத்துக்கு கால் பண்ண வேண்டியதா பாக்கி. ஜீவிதா கால் பண்றா. ஹலோ சம்பத், நீங்க வந்து என்ன கொஞ்சம் சந்திக்க முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், வரலன்னு மறுத்துறாதீங்க. இது நம்மளோட கடைசி சந்திப்பா தான் இருக்கும். என்னடா இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் இனிமே வாழ விரும்பல. என்னால இதெல்லாம் இனிமே தாங்கிக்கவே முடியாது சம்பத். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு வாட்டி என்ன வந்து சந்திச்சுட்டு போங்க. நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன். ஜீவிதா
ஜீவிதா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ப்ளீஸ். எனக்கு வேற வழியே தெரியல. இப்ப நீங்க ப்ளீஸ் ஒரு வாட்டி வந்து என்ன சந்திச்சுட்டு போங்க. நான் இங்க மலை மேல இருக்கேன். நான் இங்க இருந்து தான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சம்பத். ஹலோ ஹலோ. ஜீவிதா இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். அக்கா போனை ஏன் திடீர்னு கட் பண்ணிட்டேன்? அவன் வரனா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் 100% ஷூரா இருக்க மாலதி. சம்பத் கண்டிப்பா இங்க வருவான். சரி ஓகே, நானும் விஸ்வாவும் தூரமா இருந்து ஒன்னு பாத்துட்டு இருக்கோம். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. ஓகேக்கா, ஆல் தி பெஸ்ட். அண்ணி எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஓகேவா? மாதி வா போலாம். டேக் கேர்க்கா. ஜீவிதா நில்லுங்க. ஜீவிதா ஜீவிதா நில்லுங்க. ஜீவிதா 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 நில்லுங்க. ஜீவிதா நில்லுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? ஏன் உங்க உயிரை விட நினைக்கிறீங்க? ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. ப்ளீஸ் சம்பத், நீங்க என்ன தடுக்காதீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை சுத்தமா பிடிக்கல. நான் இனிமே வாழறதுக்கே விரும்பல. நீங்களே சொல்லுங்க சம்பத், நான் இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. நான் கடைசி ஒரு வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நினைச்சேன். அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இதெல்லாமே என்னோட புருஷனால. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க சம்பத். ஜீவிதா நான் சொல்றதை கேளுங்க, இந்த பக்கம் வாங்க. முதல்ல இல்ல நான் வர மாட்டேன். ஜீவிதா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. வர மாட்டேன். வாங்க. என்ன விடுங்க. ஜீவிதா நில்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா நில்லுங்க. வேண்டாம் சம்பத், என்ன தடுக்காதீங்க. என்ன சாக விடுங்க. நான் இப்படி வாழ்றதை விட சாகிறது எவ்வளவோ மேல். ஜீவிதா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கறதும் அவங்களோட வாழ்க்கை எடுக்கிறதும் உங்களோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப எனக்கு சாகிறது தவிர வேற எந்த வழியுமே இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க கடவுளே. ப்ளீஸ் ஜீவிதா, நீங்க தைரியத்தை இழந்துடாதீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கைய மறுபடியும் தொடங்கலாம். வினை தான் தப்பு பண்ணா, நீங்க இல்ல. எல்லாமே சரியாயிடும். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்ப உங்க சம்பத்தோட கல்யாணத்தை உங்க கண்ணால போய் பாருங்க.
என்னைக்கு இந்த குங்குமத்தை எண்ணத்துல வினய் வச்சாரோ அன்னையில இருந்து என்னோட வாழ்க்கை எல்லாமே, என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் நான் என்னோட புருஷனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன் சம்பத். இதெல்லாத்தையும் பார்த்து எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்ல. என் வாழ்க்கையில இருந்த எல்லா நிம்மதியுமே போயிடுச்சு. இவ 1ஆம் நம்பர் டிராமாக்கு வேணாக்காள. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் இதெல்லாம் எதுக்காக சம்பத்? என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி ஏமாத்த நினைச்சிருப்ப? சொல்லு. என்ன ஏமாத்துன? சம்பத், இனிமேல் நடிக்க முயற்சி பண்ணாத. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ ஜீவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற. Just shut up. ஏன் தேவையில்லாம உளறற? இன்னைக்கு முன்னால என் வாயை மூட முடியாது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. முதல்ல ஜீவிதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் கிஃப்ட் பண்ண, இப்ப கல்யாணம். வாயை மூடு. நீ எந்த ரிங்கை பத்தி பேசிட்டு இருக்க? நான் யாருக்கும் எந்த ரிங்கையும் கொடுக்கல. கொடுக்கலையா? அப்ப இது என்ன? சொல்லு. அப்புறம் இந்த ரிங்க நீ எங்க வாங்குனேன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். சீதல், நீ ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க? இல்ல சம்பத், நான் ஒண்ணும் உளறல. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை எப்படி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்லு. சம்பத், இதெல்லாம் பார்த்தா உனக்கு என் மேல காதலே இல்லைன்னு தோணுது. உன்னோட ஆசைக்காக மட்டும்தான் நீ என்ன பயன்படுத்தி இருக்க. போதும். நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் என்ன பண்ண முடியும் உன்னால? உன் பொண்டாட்டி ரியாவை கொன்னா மாதிரி நீ என்னையும் கொலை பண்ணிடுவியா? சீதா, கண்டபடி எதோ உளறிக்கிட்டு இருக்காரு. நீ பைத்தியக்காரியை விட மோசமானவளா இருக்க. ஜீவிதா, நீங்க இந்த பொண்ணு சொல்றது எதையும் நம்பாதீங்க. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் பைத்தியானது இப்ப இல்ல, எப்பவோ பைத்தியம் ஆயிட்டேன். அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு உதவாக்கறிய காதலிச்சிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு ஏமாத்தக்காரனை நான் காதலிச்சிருக்கவே கூடாது. ஆனா இப்ப நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். இப்ப என்னோட கண்ணு திறந்துடுச்சு. ஒரு விஷயம் தெரியுமா சம்பத்? உன் மேல எனக்கு இப்ப வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு வெறுப்புனா, உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சுனா அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறேன். இதோட நம்ம உறவு முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஜீவிதா, நான் இன்னைக்கு இந்த ஆளை பத்தி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். இவன் பண்ண எல்லா காரியத்தையும், ஒவ்வொரு ரகசியத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படி எப்படி உங்க புருஷனை இவன் அந்த சூழ்ச்சியில சிக்க வச்சான்னு இன்னைக்கு நான் இவனோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வராம விட மாட்டேன். ஒழுங்கா சொன்னா நீ கேட்க மாட்டேன். கிட்ட வராத. என்கிட்ட வரணும்னு முயற்சி பண்ணாத. எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஜீவிதா, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். நான் சம்பத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன்ல சந்திச்சேன். சீக்கிரமாவே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அது எங்களுக்குள்ள காதலா மாறிடுச்சு.
ஆனா எங்களுக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் என்னன்னா சம்பத்தோட மனைவி ரியா இவன் அவங்கள டைவர்ஸ் பண்ண நினைச்சான். ஆனா அவங்க அதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா எங்களால எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. அப்புறம் வேற வழியே இல்லாம இவன் அவங்கள கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணான். ஏன்னா நான் இவனை அளவுக்கு அதிகமா காதலிச்சேன். அதனால நானும் இவனோட பிளானுக்கு சம்மதிச்சேன். அப்புறம் ஷீதலா இருந்தானா ரியாவை மாறிட்டேன். ஷீதல், இதுக்கு மேல எதுவும் பேசாத, போதும். இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்ன அப்புறம் நான் உன்னை தேவையில்லாம என்ன மிரட்டாத. இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சதா? அதனால இவனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அவங்க மேல எல்லா பழியும் போடுறதுக்கு. எதுக்காகனா இவன் மேல எந்த சந்தேகமும் வந்துட கூடாதுன்னு. அதுக்காக தான் உங்க புருஷனை அந்த சூழ்ச்சியில இவன் பலியாட மாட்டி விட்டுட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலை மேலதான் வினய் என்ன முதல்ல பார்த்து அந்த சூசைட் ஒரு நாடகம். குழந்தை இறந்துடுச்சுன்னு சொன்னது அது எல்லாமே போய் எல்லாமே இவனோட பிளான் தான். அப்புறம் என்ன, இவன் சொல்றபடி எல்லாம் கேட்டு ஆடிட்டு இருந்தேன். வினயை சந்திக்கிறது, அவருக்கு நெருக்கமாகிறது, இது எல்லாமே இவனோட பிளான் தான். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி சம்பத் தான் வினய்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னான். நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். நீ வீட்டுக்கு போய் முதல்ல வினய் மேல தப்பான பழிய போட்டான். அவரை என்கிட்ட எந்த மிஸ்பிஹேவியரும் பண்ணல. இது எல்லாமே ஒரு பிளான் படி நடந்துட்டு இருந்துச்சு. நான் வீட்டை விட்டு ஓடுனேன். வினய் என்ன பின்தொடர்ந்து மலை வரைக்கும் வந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் சம்பத் ரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். கழுத்தை நெரிச்சு அவங்களை கொண்டுட்டான். அப்புறம் நான் பொய்யான ரியாவா மாறி மலை மேல இருந்து குதிச்சுட்டேன். எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா வினய் தான் என்ன தள்ளி விட்டாரு, அதனாலதான் நான் இறந்து போயிட்டேன்னு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சம்பத் ஏற்கனவே அந்த மலைக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி வச்சிருந்தான். நான் அது மேலதான் விழுந்தேன். அப்புறம் யாருக்கு தெரியாம அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். உடனே இவன் என் ட்ரெஸ் ரியாவுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டான். அப்புறம் அந்த பாடிய ஒரு பெரிய பள்ளத்துல தூக்கி போட்டுட்டான். அப்புறம் அவங்க முகத்தை ஏற்கனவே அடையாளம் தெரியாம ஆக்கிட்டான். என்ன யாரும் அவளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாயிட்டேன். அப்புறமா தான் சம்பத் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அவரோட மனைவி கொஞ்ச நாளா காணோம்னு. கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து போலீஸ் அவங்களை தேட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே உங்க புருஷன் நிரபராதி ஜீவிதா. அவர் தெரியாம கூட யாரையும் கொலை பண்ணல. பாவம், அவரை ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி இவன் தான் மாட்டி விட்டான். இவன் அவனோட லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். முதல்ல இவன் அவனோட வார்த்தைகளால என்ன மடக்கணும். ஏன்னா நான் இல்லாம இவனோட சூழ்ச்சி வெற்றி அடைஞ்சிருக்காதுல்ல. ஆனா இப்போ அவனோட வேலை முடிஞ்சது, என்ன தூக்கி போட கூட அவன் துணிச்சுட்டான். வேண்டாம் ஜீவிதா, நீங்க இவனோட பேச்ச மட்டும் நம்பிடாதீங்க. எப்படி என்ன இன்னைக்கு ஏமாத்தினானோ நாளைக்கு உங்களுக்கு அதே நிலைமைதான். ஷீதா, இத விடு. விடுன்னு சொல்றல. முடியாது. விடு. விடு ஷீதா. முடியாது.